ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷனர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ப்ரைடல் ப்ளவுஸுடைய டிசைன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டெப்பும் எங்களுக்கு போட்டு காமிங்க, நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நான் நிறையவே போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன். எவ்ரி லீஃபும் அண்டு இந்த சுருங்கி இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டெம்மும் அண்டு இதோடைய ரோஸ் பெட்டல்ஸும் அண்ட் இந்த இடத்துல பீடு கொடுத்துட்டு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த லீஃப் கொடுத்துருக்கிறது, இந்த கொடி கொடுத்துருக்கிறது எல்லாமே போட்டுட்டு வந்திருக்கேன் நான். இந்த கொடியிலேருந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது வந்து துலிப் நீடுன்னு சொல்லுவோம். இது 14 சைஸ் இருக்கும். இதிலே 23 வரும், அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் 23 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் வந்து பீட் அதிகமாக எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம போட முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து த்ரெட்டு சுற்றிக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நியூவாக வாங்கிக்கிறதுனால இன்னும் சுற்றலை. அண்ட் சுற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். வேணால் அதுவும் வீடியோ வேணால் போடுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த ஸ்டெப்பு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி எப்படி பேட்டர்னில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு நான் கொடுக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த சுகர் பீடை சேம் இந்த லேயர் ஃபுல்லாக சுகர் பீட், இந்த லேயர்லேயும் சுகர் பீட் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் கம்மை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த ஒயிட் ஸ்டோனை தான் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணுவோம். இந்த ஒயிட் ஸ்டோனை நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு லேயர்லேயும் இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இந்த சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கொடுக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் கஸ்டமர்ஸும் வந்து நல்லா லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே வந்து எல்லா டிசைன்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த டிசைன்ஸில் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மேக்கிங் பண்ணி நான் போட்டுட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் இது எப்படி போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 1 minute வீடியோ மட்டும் போட்டுடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. ரொம்ப லென்த்தாக போட்டாலும் வந்து உங்களுக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஒரு லீஃப் மட்டும் நான் உங்களுக்கு போட்டுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால 1 more time நான் போடுறேன். இந்த ஷார்ப்பெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பீட் லோடிங் மாதிரி கொடுப்பேன். இந்த மாதிரி கேப்லலாம் பீட் லோடிங் மாதிரி கொடுப்பேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெம்மாக வந்து ஜரி த்ரெட்டை ஸ்டிக் பண்ணி ஜரி த்ரெட்டை வந்து இங்கே ஜர்தோசியை கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட் லோடிங் மாதிரி இப்படி கொடுப்போம் கிராஸாக. அதையும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இது எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த இது சர்க்கிள் பண்ணுற மாதிரி போடுறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன்னா இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இருங்க, 1 time கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். பட் இப்போ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு அண்ட் இப்போ வந்து நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சுகர் பீடை வந்து இதில் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த நீடில்னா நம்ம வந்து சுகர் பீடை நிறையவே எடுக்கலாம். அண்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் யூர் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட். அப்போ தான் வந்து எனக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றது தெரியும். என்னுடைய ஒரே மோட்டிவ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அது மட்டும்தான். உமன்ஸ் எல்லாருமே ஒரு மோட்டிவோடு இதை லேர்ன் பண்ணி ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணுங்க தான். ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த சேனல். ஸோ என்ன ஃபீட்பேக் பண்ணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் வந்து எனக்கு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ப்ளீஸ் ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 1 minute
ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிற மாதிரி ஒரு இந்த ஸ்டோரி மாதிரி நான் போடலான்ட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஜஸ்ட்டு 1 மினிட்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நான் போடலாம். ஏன்னா வந்து வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்ட்ரூவாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த மோட்டிவான ஒரு உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லலான்ட்டு. அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் அதை ஸ்டார்ட் பண்ணலை. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ட்டு தான் நான் சொல்லேன். ஏன்னா நானுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டே தான் நான் வந்து இந்த வாரி ஒர்க்கெல்லாம் போடுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். நான் அப்புறம் புக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அண்ட் புக்ஸும் படிப்பேன். ஸோ அதுலேயும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நம்மளோட கொஞ்சம் நிறுத்த வேணாம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் வந்து ஃபீமேல்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சஜஷனை கேட்குறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அது ஸ்டோரி சொல்லிகிட்டே போகிறேன். ஸோ உங்களுக்குமே ஒரு இன்ட்ரூவாக இருக்கும். அதனால தான் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய சஜஷனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அண்ட் தென் நான் எப்படி போடுறேன்றதை போட்டுட்டு அண்ட் அதில் ஒரு 1 மினிட்டில் தான் நான் எப்பவுமே அது சொல்ல ஆரம்பிப்பேன். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். அப்படியே இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம இந்த வளைச்ச மாதிரி கொடுத்தோன்னா தான் அழகாக இருக்கும். ரொம்ப நம்ம இந்த சுற்றி வந்து இப்படி கொடுக்கக்கூடாது, அது நல்லா வராது. எப்பயுமே இதோட இப்படி ஸ்டாப் பண்ணணும். டிப் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப சுழிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா வராது. பெண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்க்கவே லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் அவ்வளோதான். எண்டுக்கு வந்துட்டோம். ஃபினிஷ் ஆகுது. இப்போ வந்து எண்ணாட் கொடுத்துடணும். பாருங்கள், எண்ணாட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா பாருங்கள், ஸ்லோவாக தான் போடுறோம். இது எடுத்துட்டு இதில் ஒரு உள்ள ஒரு இப்படி எடுத்துட்டு இந்த நீடில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு பெரிய நீடில் விட பாருங்கள் ஈஸியாக வந்துடும் எண்ணாட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி சர்க்கிள் போடுங்க, நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப இங்கே இந்த சுழிச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ இது பாருங்கள், எல்லாமே வந்து நான் வந்து அங்கேயுமே ஷார்ட்டாக தான் எடுத்துருப்பேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை பாருங்கள், அதுலேயும் ஷார்ட்டாக தான் எடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோன்ஸை தான் நான் வச்சு சர்க்கிள் பண்ணுறதும் எப்படின்னு ஸ்டிக் பண்ணுறதுலேருந்து எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்டு நீங்கள் இதை பார்த்தே எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுக்கலாம். உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸுமே நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலயமா நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் மூலயமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் ஃபீஸ் பே பண்ணுற கிளாஸும் வந்து ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆக போது. இன்னொரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட்
கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து ஹெவி ஒர்க்கை நீங்கள் நல்லா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.